காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனு தேவனுடைய வார்த்தை தினமும் நம்ம கவனிக்கலாம். எதையோ கவனிக்கிறீங்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, இதையும் கொஞ்சம் கவனிங்க. 5 நிமிடம் தான். தயவு செய்து இதையே கேளுங்க. ம் நம்ம வசனத்தை நம்ம கேட்கலாமா? தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்கலாம். ஏசையா 35ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனப்பதர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி காட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள் அப்படின்னு ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறதுங்க. அப்படின்னா என்னங்க? தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்துங்க. அப்படின்னா இன்னைக்கு ஊசி போட்டால் சில நேரத்துல சுகமாயிடும். மருந்து மாத்திரை சாப்பிட்டா சில நேரத்துல சுகமாகும், சில நேரத்துல சுகமாகாது. ஆனா ஆண்டவர்கிட்ட நீங்க பலப்படும் போது அவர் என்ன பண்ணுவார? சிறப்படுத்து வராங்க. கர்த்தர்கிட்ட வரம்போகணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அவர்கிட்ட நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தளர்ந்த கைகள்லாம் என்ன தெரியுமா? இன்னைக்கு சரீர பலவீனம் ஒரு பக்கம், பண நெருக்கம் ஒரு பக்கம், வாழ்க்கை பிரச்சனை ஒரு பக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வீட்டில் நகை போயிடுச்சா, இல்லை உணவு கிடையாதா, உடை கிடையாதா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ கணவன் இல்லையா, பிள்ளைங்க இல்லையா, இப்படிப்பட்ட நேரத்துல நீ சந்தோஷமா இருப்பியா? தளர்ந்து போயிருப்ப. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தளர்ந்து போயிருக்கிற இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது மனுஷனை தேடாதீங்க, என் ஜீவன் போயிடும் அப்படிலாம் நீங்க நினைச்சுன்னு இருக்கு. எனக்கு யாரும் இல்லை உதவி செய்ய அப்படிலாம் நீங்க நினைச்சுன்னு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த நேரத்துல தான் கர்த்தரை தேடணுங்க. இப்படிலாம் வேத புஸ்தகத்துல ரூத்து பாருங்க. ரூத்துக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாரு? செத்து போயிட்டாரு. உடனே ரூத்தோட மாமியார் நெகோமி என்ன பண்ணாங்க? நீங்க போங்க, இனிமே என் வயத்துல பிறந்து நீங்க கல்யாணம் பண்ண முடியாது, போங்க அப்படி சொல்றாங்க. அவங்க தளர்ந்து போன நேரத்துல அவங்களோட கூட நெகோமியோட கூட இருந்த தேவனை நோக்கி பார்த்தாங்க. அவங்களோட வந்தாங்க. நீ தங்குற இடத்துல நான் தங்குவேன், நீ வாசம் பண்ண இடத்துல நான் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் தாமே அப்படி அந்த ஆண்டவரை நோக்கி வந்தாங்க. அவங்க இழந்த வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் ஒரு போவாசை கொடுத்து நல்ல ஒரு மகனை கொடுத்து ஆசீர்வதித்தாருங்க. அது போலதாங்க இன்னைக்கு ரூத்து வாழ்க்கையில் அற்புதம் செய்தாரு. யோபு பாருங்க, யோபுக்கு இருந்த எல்லா ஆடு மாடு பிள்ளைங்க எல்லாம் ஒரே நாள்ல செத்து போச்சுங்க. அவர் மனைவி அது இல்லாத அவருக்கு சரீரத்துல வேற பலவீனம் வந்துருச்சுங்க. அப்ப கூட அவர் என்ன பண்ணல? சோர்ந்து போகல. தளர்ந்து போன நிலைமை தான். அதனால அவர் சோர்ந்து போகல. கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தாரு. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னாருங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக ஜெபம் பண்ணாருங்க. இவன் என்ன பாவம் செஞ்சானோ அதனால தான் இவனுக்கு வந்துருச்சுலாம் சொன்னாங்கங்க. ஆனா ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தார். இழந்து போனது ரெட்டிப்பாய் அவருக்கு கொடுத்தாருங்க. என்னென்ன இழந்து போனாரோ, 10 மாடு இழந்து போனாரா, 20ஆ கொடுத்தாரு. 100 கழுதை போயிடுச்சா, அப்படி கழுதை, மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள், இப்படி எதெல்லாம் இழந்து போனார் 2 மடங்கு கொடுத்தாருங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்தாருங்க. இப்படி தாவீது பாருங்க, தாவீது கூட மனைவி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உடனே பாக்குறாரு, வீடு சுட்டெரிக்கப்பட்டு இருக்குது. உடனே ஆண்டு சமூகத்துல போய் அழுகுறாரு, அப்படியே ஊத்தி செபிக்கிறாரு. நான் இதை பிடிச்சிட்டு வருவேனா, திருப்புவனா? ஆண்டவர் சமூகத்துல போய் அழுகுறாரு. நீ போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ திருப்பி கொண்டு வருவ, இழந்து போனது எல்லாம் 2 மடங்கு நீ கொண்டு வருவேன்னு போறாருங்க. ஆண்டோடைய பலத்துல இழந்து போனது எல்லாம் மனைவி பிள்ளைகள் எல்லாம் திருப்பிட்டு வராருங்க. அதனால கடவுளை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு? அற்புதம் செய்வாரு. அந்த பாட்டு கூட எழுதியிருக்கிறாங்க, தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடும் முழங்கால்களை வளப்படுத்துங்க. பெர்குமன்ஸ் ஐயா பாட்டு பாடிக்கிறாருங்க. அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கிட்டி சேருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே ஏசப்பா, அதை கேட்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்ட சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க.
ஆண்டவரே இதுதான் என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதுதான் மறுபடியும் தொடக்கமா இருக்கட்டாப்பா. அது துளிர் விடட்டும், பூ பூக்கட்டும், காய் காய்க்கட்டும். தளர்ந்து போன கால்கள் ஆண்டவரே நல்ல முழங்கால்கள் ஆண்டவரே நல்ல கரடு அண்டா நிற்கட்டும். ஆண்டவரே பலனா இருக்கட்டும். நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தாங்க. நல்ல கர்ப்பத்துக்கனி ஆசீர்வதிங்க. பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். வீடு இல்லாப்படி வீடுகளை தாங்க. உணவு தாங்க. உடுக்க உடைய தாங்க. ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய மகிமை உங்களை மூடட்டும். மனதார இந்த பிள்ளைகளை இந்த காலை வேளையில வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே. ஆமே. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.